राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। அழகான சமர்த்த ராமதாசருடைய வைபவம். நான் இன்னைக்கு காத்தால எபிசோட்ல சொல்லும் பொழுது, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி விஷயம். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி விஷயத்துல கடைசியில முடிக்கும் பொழுது சொல்லிட்டு இருந்தேன், செப்டம்பர் 1 தான் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலை வந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது முடிக்கும் பொழுது அந்த டேட் சொல்லி வருஷம் சொல்லியிருந்தேன், 1896 அப்படின்லாம் சொல்லிட்டு செப்டம்பர் 1 தான் சமர்த்த ராமதாசர் திருவண்ணாமலை வந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது தவறு. செப்டம்பர் 1 தான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை வந்த தினம். சரியா? கடைசியில வந்துடுத்து ஒரு பக்தர் அழகா சுட்டி காட்டிட்டார். அதனால அவங்ககிட்ட அதை நான் சொல்லணும்னு அழகா சொல்லிட்டேன். சரியா? அதனால 1896 செப்டம்பர் 1 நம்ம பகவான் ரமண மகரிஷி தான் திருவண்ணாமலைக்கு வந்தார். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த 1ஆம் தேதி அப்படின்ற விஷயத்தை கரெக்டா அந்த எபிசோட் சொல்லும்போது ரமணரை பத்தி சொல்ற பாக்கியம் கிடைச்சிருது மறக்காம. அப்படின்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்ம எல்லாருக்குமே அது பெரிய ஆசீர்வாதம். இன்னொன்று, அந்த சிஷ்யன் அவ்வளோ அழகா ஸ்ரத்தையோட கேட்கறது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஸ்ரத்தையோட கேட்கணும் தானே சொல்றோம். அதனால ரொம்ப 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 சந்தோஷம். சமர்த்த ராமதாசர் ஒரு ராஷ்டிரம் எப்படி இருக்கணுமோ அதற்கான எல்லா முயற்சிகளையுமே பண்றார். சைலண்டா பண்ணிட்டு இருக்கார். அது நிஜமாவே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா தன்னுடைய யோகம், தன்னுடைய தியானம், தன்னுடைய ஞானம், அதை மட்டும் யோசிக்காம ஒரு பெரிய ஒரு தேசத்தையே யோசிக்கணும்ன்ற எவ்வளவு கஷ்டம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேர் இல்லாட்டி ஒரு 5-6 பேர், அதுக்கு எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதுலேயே அப்பா மண்டை காயறது சாமி அப்படின்றோம். சரி, ஒரு ராஜாவா இருந்து ஒரு ராஜ்யத்தை பத்தி யோசிக்கிறது அது இன்னொரு விதம். சரியா? ஒரு சாதுவா இருந்துண்டு எல்லா கடமைகளையும் பண்ணிண்டு இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் நிகழ்காலம் இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய காரியம். அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் அதை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஒரு முஸ்லீம் ஃபக்கீர், அவருடைய விஷயத்தை பார்த்தோம். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள் சுத்தின்றிருப்பார். பல இடங்கள்ல
நிறைய பேர் அவரை கொண்டாடுவா, சில பேர் அவரை வேணுன்ட்டவே கண்டுக்காத மாதிரி போவா. இதெல்லாம் ரொம்ப காமன். இப்போ உலகத்துலேயும் நிறைய பேர் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸாக இருப்பா, பல ஃபீல்டில் இருப்பா இல்லையா. அவர் மேல் அபிமானம் இருக்கவோ அவளை கொண்டாடுவா, அவர் மேல அபிமானம் இல்லாதவா அவர்னு தெரிஞ்சாலும் அவரை கண்டுக்காம போவா. அப்படியெல்லாம் உண்டு. இதெல்லாம் செலிபிரிட்டி லைஃபோடைய சில விஷயங்கள். இது ஏற்றுக்கொள்ளணும் மனசு. அது ரொம்ப அழகான ஒரு பக்குவம். நம்ம 4 பேருக்கு தெரியும், 4 பேர்ல எல்லாரும் கொண்டாடி இருக்கா, திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மளை அவளை பார்த்தா தெரியுது, அவர்களுக்கு நம்ம யாருன்னு தெரியுது, ஆனா கண்டுக்காம போறா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதுவும் உலகத்துல ஒரு பிரபலமா இருந்துட்டோம் அப்படின்னா சாதாரணமாவே அந்த முக்கியத்துவம் இருந்துட்டே இருக்கணும்னு மனசு எதிர்பார்க்கும். அட்டென்ஷன் கிரேவிங்னு சொல்லுவா. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் இந்த அண்ணா தம்பிலாம் இருக்கணும், தன்னை கொண்டாடணும்னா வேண்டிட்டு அழுகும். அட்டென்ஷன் கிரேவிங். நாம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இப்படி நம்மளை இங்கே நான் சொல்கிறேன் கேளேன் அப்படின்னு சொல்லி தன் பக்கம் இழுக்கும். தனக்குரியதான அந்த மரியாதை முக்கியத்துவம் குறையாம இருக்கணும்னு எல்லாருமே பார்த்துப்பார். இது மனிதர்கள்னு கிடையாது. சில வீடுகள் எல்லாம் இந்த நாயெல்லாம் வளர்ப்பார்கள். இந்த நாய் வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடும். அப்ப அந்த வீட்டு பொண்ணோ பையனோ இந்த நாயை கொஞ்சம் அம்மாவை இல்லாட்டி அந்த நாய் கூட்டின்னு இருக்க அம்மாவை தனக்கு கொடுக்கும்படியா பண்ணிட்டான்னா அவ்வளவுதான். அந்த நாய்க்கு அந்த ஒரு பொறாமை இவாளை தள்ளி விடும், துணியை பிடிச்சு இழுக்கும். அந்த ஒரு பொறாமை, தன்னுடைய முக்கியத்துவம் குறையக்கூடாது அப்படின்னு. இப்போ சில வீடுகள் எல்லாம் ஏதான ஒரு நாய் வளர்த்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பூனையை ஒன்று கொண்டு வாடி ஒரு குட்டி நாயை கொண்டு வருவா. அதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லா ஜீவராசிகளுக்குமே இது பொதுவான ஒரு பயம். ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் இது கொடுத்துரும், சந்தேகமே கிடையாது. அப்ப சமர்த்த ராமதாசர் பல ஊர்களுக்கு போவார். பல இடங்கள்ல அவரை கொண்டாட, சில பேர் கொண்டாட மாட்டார். அதுல சில பேர் சமர்த்த ராமதாசர் நேரடியாக பழக்கம் கூட இருக்காது. மற்றவர்கள் அவர்களா ஒரு அபிப்பிராயம் எடுத்துப்பா. அந்த மாதிரி ஒரு ஃபக்கீர் இன்னொருத்தர் ஷஹிஜாதே பீர் அப்படின்னு அவருக்கு பேர். அவருக்கு ஒரு அபிப்பிராயம், இந்த சமர்த்த ராமதாசர் ராஜகுரு, ராஷ்டிரகுரு. அதனால அவருக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி, யாரையும் மதிக்க மாட்டார், யாரையும் தலைவணங்க மாட்டார் அப்படின்லாம் அவரு அபிப்பிராயம் அவரா வச்சுட்டார். அதெல்லாம் நிறைய உண்டு. இப்போ உலகத்துல பிரபலமா இருக்கிறவர்களை பத்தி ஆளாளுக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுப்பா. அது சரியாத்தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. அவளா ஒரு அபிப்பிராயம் வச்சுப்பா. மற்றவர்கள் சொல்றத நம்புவார்கள். இப்ப நமக்கே பல பேரை பிரபலமா இருக்கவாத தெரியும். சினிமாவில் இருக்கலாம், டிவியில் இருக்கலாம், டான்ஸராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம்.
இவர்களை பற்றி நேரடியாக நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. ஆனால் ஒரு மீடியா அளவாளை பற்றி ஒன்று சொல்லிட்டா யாராவது சொல்லிட்டாங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்தாச்சு ஃபேஸ்புக்கில் வந்தாச்சுன்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடுவோம் இல்லையா? நம்ம யாரும் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட போய் விசாரிக்க போகிறதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் நாம் நம்புறதும் நாம் அது அப்படியே பல பேரிடத்துல பேசுறதும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது பல பேரிடத்துல நாம் அது பரப்புவோம். அந்த மாதிரி சமர்த்தராமதாசர் ஒரு மண்டகனம் முடிச்சவர், யாரையும் வணங்க மாட்டார் அப்படிலாம் இவரை நினைச்சில்லை. சமர்த்தராமதாசர் நேரம் மீட் பண்ணதில்லை, பேசினதில்லை. அவர் அபிப்பிராயம். அவர் என்னைக்குமே ராஜகுருவா பிஹேவ் பண்றதே கிடையாது, ராஷ்டிர குருவா பிஹேவ் பண்றதே கிடையாது. ஆனா இவருக்கா ஒரு அபிப்பிராயம். அதனால அவர் ஒரு தடவை முடிவு பண்ணார், நான் போவேன், சமர்த்தராமதாசர் எங்க இருக்காரோ அங்க நான் அப்படி போவேன். அப்படி ஒரு தியானம் பண்றார். நான் போய் அவரை பார்ப்பேன், அவரா என் காலில் விழும்படியா பண்ணுவேன் அப்படின்னு. அது நம்ம கற்பனை ஒன்று உண்டு, எதிர்பார்ப்பு ஒன்று உண்டு. இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு தீர்மானமா தியானம் பண்றதுன்னு ஒன்று உண்டு. இன்னி காலகட்டத்திலலாம் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு லட்சியம் போல ஒரு அப்படி நடக்கணும், எத்தனை மணிக்கு நடக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு தெளிவாக கொண்டு வர்றது பேர் மேனிஃபெஸ்டிங் பேர். இது நடக்கும், இந்த வீட்டில் நான் அப்படி நடப்பேன், இந்த மாதிரி நிறைய உண்டு. மேனிஃபெஸ்ட் நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப அழகான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் யாத்திரை போவேன், நான் அந்த இடத்த பார்ப்பேன், நான் சொந்த வீடு கட்டுவேன், எனக்கு அழகான குழந்தைகள் பிறக்கும், எனக்கு நல்லபடியாக கல்யாணமாகும், என் பிஸ்னஸ் நன்னா இருக்கும், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், என் ஃபேமிலி நன்னா இருக்கும், நாங்கள்லாம் திருப்தியாக நிம்மதியாக இருப்போம், நிறைய சத்சங்கம் கேட்போம். ஸோ இப்படி நிறைய மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணணும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன் நினைக்கிறதே நல்லா ஆயிடும் உடம்பு. இது மேனிஃபெஸ்ட். அதை பற்றி மனசுக்குள்ள ஒரு இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவோடு அதை அணுகிறது பேர் மேனிஃபெஸ்ட். தப்பே கிடையாது. அது ஒரு பவர், மைண்ட் பவர், அது மேனிஃபெஸ்ட் பவர். பண்ணி பாருங்க. நான் கிருஷ்ணனை அனுபவிக்கணும், விதவிதமா அனுபவிக்கணும், நன்னா அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தெய்வீகத்தினுடைய எல்லா பரிமாணங்களும் புரியணும். சிம்பிளா மேனிஃபெஸ்ட் ஆனது தெரியுமா? பாவம் பவதி, யத் பாவம் யத் பவதி, எதை பாவிக்கிறாயோ அதை அடைகிறாய். இதுதான் மேனிஃபெஸ்ட். சிம்பிள், ரொம்ப ஈஸியா அப்படி இருக்கிறது இதுதான். அதுதான் யத் பாவம் தத் பவதி. நடக்கும், நினைப்பதே நடக்கும். ஆனா இந்த ஃபக்கீருக்கு ராமதாசர் மேல ஒரு பொறாமை, ஒரு கடுப்பு, இவரா ஒரு கற்பனை. அவர் நேர ஒரு தடவை இதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு சமர்த்த ராமதாசரை பார்க்க போறார். போயாச்சு. ராமதாசர் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. போகும்போதெல்லாம் அப்படியே நினைச்சு போறார், நான் போவேன். நான் போனோடனே சமர்த்த ராமதாசர் எழுந்துப்பார், எனக்கு நமஸ்காரம் பண்ணுவார்.
அவருடைய அகம்பாவம் எல்லாம் அடக்கி காட்டுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது மேனிஃபெஸ்ட் கிடையாது. இது எத்பாவம் தத்பாவி பவதி கிடையாது. இது ஒரு கற்பனை. உடனே குருஜி அப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கற்பனையோ தவறோ அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாலும் உதவாங்க. நான் சொல்கிற சில விஷயங்கள் சாதாரணமாக கேளுங்க, சில விஷயங்கள் சாதாரணமாக பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் அர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரு விசேஷ அர்த்தம்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. இன்னைக்காக ஒரு நாள் சாப்பிட்றோம், சரி ராத்திரி திடீர்னு பசிக்கிறது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம். இன்னைக்கு ஒழுங்காக சாப்பிடலையோ, ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி இன்னைக்கு பசிக்கிறது சாப்பிடுவோம். சில நாள் பசிக்காது, ஏன் பசிக்கல, இதனால நான் சாப்பிட்டுருக்கேன், நம்ம பசிக்கலையே, அஜீரணமோ, உடம்புக்கு முடியல, கச்சாமசம் யோசிக்கப்படாது. சரி பசிக்கல, பசிச்சா சாப்பிடுங்க. உடம்புக்கு வேண்டிய சக்தி இருக்கு, ஃபியூயல் இருக்குன்னா பசிக்காது. நான் நிறைய காய்கறிகள்லாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப நேரம் பசிக்காது. சில பேருக்கு பசிச்சாலும் பிரச்சனை, பசிக்கலனாலும் பிரச்சனை. இது ஒன்று இருக்கு. சமயத்தில் இந்த இன்டைஜஷன் ஒன்று வரும், அஜீரணம். அது ஒரு பொய் பசியை கொடுக்கும். பசிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பசி இல்லை. அப்போ அதையும் புரிஞ்சுக்கணும். ஓ இது பொய் பசி, நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்போ சாப்பிடாம இருக்கணும். என்ன பசிக்கிறது, என்ன பசிக்கிறது, சாப்பிட்டா வந்துட்டான். சரியா? அழகா புரிஞ்சுக்கோங்க. எத்பாவம் தத்பவதி வேற, கற்பனை வேற. அதுவே சொன்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க சொல்லுங்க. சிஷ்யாவுக்கு என்ன வேணுமோ பாவம் பண்ணு, நிச்சயமா பவிக்கும். நிறைய பேர் சொல்லுவா, நீ நினைச்சா யாத்திரைக்கு போறேன். எஸ் எஸ் நினைக்கிறேன், யாத்திரைக்கு போறேன். நான் தானே நினைக்கிறேன் யாத்திரைக்கு போகணும்னு, இல்லையா? நான் நினைக்கிறேன் யாத்திரை போயிட்டே இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவா, யாத்திரைலாம் போயிட்டு வந்து நான் என்னோட யூஸ்வல் ரொட்டீன் வாக்கிங் எல்லாம் போவேன். ஓ என்ன எனர்ஜி, இது எனர்ஜியே இல்லை, மைண்டு. ஓ யாத்திரை போயிட்டு வந்தாச்சு, அப்பாடா அப்படின்னு உட்காரன்னு நினைச்சா உடம்பு அப்பாடான்னு உட்காந்து. ரைட், யாத்திரை போயாச்சு, முடிஞ்சா அது முடிஞ்சாச்சு, பாஸ்ட், அவ்வளோதான், அது முடிஞ்சாச்சு. இப்போ இதானே சத்தியம். நான் இப்போ அகோபிலம் போனேன், மலை ஏறினேன், அது அடுத்த விஷயம், முடிஞ்சாச்சு. அதை நினச்சிட்டு ஒரு வாரம் உட்காந்துக்க முடியுமான்னு? அது எப்படி? மலை ஏறியாச்சு, இறங்கியாச்சு, அகோபிலம் வீட்டுக்கு வந்தாச்சு, காப்பியும் சாப்பிட்டாச்சுன்னா அடுத்து அப்போ ரொட்டீனை பார்க்க வேண்டியது தானே. மைண்ட் இதெல்லாம் குருஜியமா ட்ரைனிங். ஸோ கரெக்டாக பாவிக்கணும், அது பாவிக்கும். சத்தியம் பண்ணி சொல்லணும். இவர் இந்த பாவம் பவத்திலாம் இல்லை, இவருடைய அகம்பாவம், இவருடைய கற்பனை, இவருடைய எதிர்பார்ப்பு, இவருடைய ஆசை. உடனே குருஜி அப்ப என்னுடைய ஆசையா பாவமா, அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன, நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் அனலைஸ் பண்ணணும், நீங்க தான் தெளிவு வரணும். அதான் சரியா வரும். உங்களுக்குள்ளிருந்து பதில், உங்களுக்குள்ளிருந்து தெளிவு, உங்களுக்குள்ளிருந்து அமைதி, உங்களுக்குள்ளிருந்து சந்தோஷம். எந்த ஒரு விஷயமும் நீங்களா யோசிச்சு, நீங்களா ஒரு தெளிவு வந்து, நீங்களா அந்த காரியத்தை பண்ணும்போது யூ ஃபீல் குட், ரைட்? நான் உங்களையே யோசிக்க சொல்கிறேன். உங்களை யோசிக்க வைக்கிறது என் வேலை, அதுக்கப்புறம் உங்க வேலை. உள்ள வர வந்து பார்த்தா இவருக்கு அப்படியே அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இவருடைய குரு இந்த ஃபக்கீர் வந்திருக்கார் இல்லையா, சஹிஜாதே பீர், அவரோட குரு சாயிஜி மகாராஜ்னு பேரு. அங்க பார்த்தா இவரோட குருநாதர் உட்கார்ந்து இருக்கார். குருநாதா சத்குரு பாஹிமாம் அப்படின்னு ஓடி வர,
ஓடி வரார், காலில் விடுறார், குருநாதா உங்க தரிசனம், உங்க தரிசனம், ஆஹா ஆஹா ஆஹா. ஆனா அங்க அவர் குருநாதர் இல்லை. இவர் எவரை தன் காலில் விழ வைக்கணும்னு வந்தாரோ அந்த சமர்த்த ராமதாசர் கம்பீரியமா உட்கார்ந்து இருக்கார். இவன் சமர்த்த ராமதாசர், வாடா என்னை அவன் காலில் விழ வைக்கணும்னு நினைச்சா அப்படின்னு ஒரு கெத்தா ஒரு திமிரா பார்ப்பார்ல, பார்க்கணும் இல்லை. நமக்குள்ள ஒரு மிருகம் எட்டி பார்க்கும்ல, யாராவது ஒருத்தர் வீக் ஆயிட்டான்னா, யாராவது நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு. இந்த நாயெல்லாம் தன்னை விட பலமான நாயோ யாரையோ பார்த்தா தன் வாழை கால் இடுக்குல சொருகி வச்சுக்கும், அப்படி உள்ள போட்டு அடங்கிடும். அதே தனக்கு ஈக்குவல் இல்லாட்டி தான் பலசாலின்னு தெரிஞ்சா அந்த பல்லெல்லாம் வெள்ள தெரியும்படியா அந்த கோபத்தை காட்டும். ஜம்முன்னு நம்மளும் யாராவது கொஞ்சம் நம்மளை எப்பயுமே இது பண்ணிட்டு இருக்கா, யாராவது நம்மளோட வீக் ஆயிட்டோம்னா இதாண்டா சான்ஸ் எடுத்து வாங்கலான்னு விளையாடுவோம் இல்லையா. சமர்த்த ராமதாஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ராஷ்டிர குருவாச்சே, ராஜகுருவாச்சே, சமர்த்த குருவாச்சே. வாஞ்சியோட தலையை தடவி கொடுக்கிறார், கன்னத்தை தட்டி கொடுக்கிறார். எப்படி இருக்காய், நல்லா இருக்கியா? எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. தான் நமஸ்காரம் பண்ணி பேசிட்டு இருக்கிறது சமர்த்த ராமதாசர் இடத்துல. அது நிஜமாவே என்ன அதிசயம்னா, சமர்த்த ராமதாசர் அன்னைக்கு இவருடைய குரு மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கார். நடிக்கலாம் இல்லை, நிஜமாவே. இவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஃபக்கீர் குரு தியானம் பண்ணிட்டே வரார். இவன் அடக்கிறேன் உடுக்கிறேன் அப்படின்னா அவரோட குருவுக்கு தெரியுமே சமர்த்த ராமதாஸ் எவ்வளவு பெரியவர். அதனால அவருக்கு குரு தரிசனமே லபிச்சுடுத்து. அவர் சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, மன்னிச்சிருக்கோ மகாராஜ், நான் யாரோ என்னமோ நினைச்சுட்டேன் எல்லாம் அவர் அப்படியே உள்ளபடி சொல்லிட்டார். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். என்னப்பா நீயா ஒரு கற்பனைக்கு எப்படி போவ, நீயா எப்படி இப்படி யோசிக்கலாம், பார்த்துக்கோ, உன்னுடைய எனர்ஜியோட வேஸ்ட் ஆகிறது பாருங்க. சத்தியம். அதாவது எப்பொழுதுமே நீங்க அன்பா நடந்துக்கிறது, லவ்வபிளா நடந்துக்கிறது எனர்ஜி வேஸ்டே ஆகாது. லவ்ல எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. இப்போ குழந்தையோட விளையாடுற எனர்ஜி வேஸ்ட் ஆகுதா? இல்லையே. ஜாலியாக தானே, ஒரு மனசுல எனர்ஜி ஜாஸ்தி தானே ஆகுது. அதே கோபப்படும் பொழுது, ஒருத்தரை திட்டும் பொழுது, யார் மேல வெறுப்பு காட்டும் பொழுது, யார் மேல பொறாமைப்படும் பொழுது அவ்வளோ எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி. யோசனை பண்ணி பாருங்க. அதாவது இப்போ உண்மையை சொல்றோம் வச்சுக்கோங்களேன், யோசிக்காம சொல்லலாம். யார்கிட்ட சொல்லணும் அப்படியே சொன்னா போதும். பொய் சொல்லணும்னா ரொம்ப யோசிக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுதும் அவ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும். ஒன்று, யார் யார்கிட்ட என்ன சொன்னோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையை யோசிக்காம பேசிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அன்பு செலுத்துதல் ரொம்ப சுலபம். திட்டுறது, கோவப்படுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மரத்தை வளர்க்கறது ரொம்ப ஈஸி, மரத்தை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். ரைட்? டிஸ்ட்ரக்ஷன் நிறைய எனர்ஜி வேணும். ஆனந்தத்துல திளைச்சா சமர்த்த ராமதாசரை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டார். அந்த ஃபக்கீர் சமர்த்த ராமதாசர் கூட இருந்தார், அவர் கூடவே சாப்பிட்டார், ஆசீர்வாதம் பண்ணார். சமர்த்த ராமதாசர் சொன்னார், எவ்வளவு நேரம் பார்த்துக்கோ, நான் யாருன்னு நீ கேள்விப்பட்டிருக்க, அவ்வளவுதான். என்ன போய் உன் காலில் விழ வச்சு உனக்கு என்ன போடுது, என்ன பிரயோஜனம்? நீ பெரிய ஆள், நீ யாருக்கு நிரூபணம் பண்ண போற? சரி, என் அகம்பாவத்தை அடக்க போறியா, என் தற்பெருமை அடக்க போறியா? கடவுள் உனக்கு அந்த கட்டளையை கொடுத்தார? இல்லையே. நீ உன் நாமத்தை ஜபி, உனக்கு சொல்லப்பட்டிருக்க வழியை உபாசனை பண்ணு, கடவுள் அனுபவிக்கிற வழியை பார். மற்றவர்கள் எப்படி இருந்தா என்ன, உன் கதையை பார் அப்படின்னு ரொம்ப அழகா சமர்த்த ராமதாசர் அவருக்கு உபதேசமும் பண்ணார். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம.
श्रीराम जय राम जय जय राम जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। राधे कृष्णा।